நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சிம்பாரசின். இது நினைத்தாலே இனிக்கும். 1947 ரிலீஸ் ஆன 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. இந்த படத்துடைய டைரக்ஷன் வந்து டி.ஆர். சுந்தரம், மியூசிக் வந்து ஜி. ராமநாதன், மாடர்ன் தியேட்டர்ஸ் அவங்களுடைய படம் தான் இது. இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வி.என். ஜானகி நடிச்சிருப்பாங்க. அவங்க எம்ஜிஆருடைய துணை பின்னால் வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு மந்திரவாதி யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு பூதகணம் வருது. அதுக்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இன்னும் நிறைய சக்திகள் வேணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறப்போ அது சொல்லுது, நீங்கள் வந்து ஒரு 1000 மனிதர்களை கொண்டு அந்த தலையை வச்சு ஒரு யாகம் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்காக இவர் அதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டோடைய இளவரசி வி.என். ஜானகி அவங்கள போய் பார்க்குறாரு. உங்களுக்கு குருநாதராக சேர்ந்துடுறாரு. இவர்கிட்ட பாடம் படிக்கிறாங்க. வி.என். ஜானகிக்கு அப்பாவா எம்ஜி சக்கரபாணி நடிச்சிருப்பாங்க. அவங்க எம்ஜிஆருடைய ஓன் பிரதர். அவர் இந்த பொண்ணுக்கும் அவருடைய தாய் மாமாவுக்கும் திருமணம் செய்யறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்வார். அந்த மந்திரவாதி ஒரு சூழ்ச்சினால், உனக்கு வரக்கூடிய அந்த மணமகனுக்கு நீ ஒரு டெஸ்ட் வைக்கணும், நான் உன்னை கைடு பண்ணுவேன், அவன் 3 கேள்விக்கு பதில் சொல்லணும், சொன்னார்னா தான் நீ அவரை கட்டிக்கணும், அப்படி இல்லைன்னா அவருடைய தலையை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் மணமகன் தேர்வுக்கு வரக்கூடியவர் அவருடைய தாய்மாமன் தான். ஸோ அவர் இவங்களை கட்டிக்க ரொம்ப ஆசைப்பட்ட மனிதர். இப்போது அவர் இந்த 3 கேள்விக்கு பதில் தெரியாமல் அவருடைய தலை துண்டிக்கப்படுது. இப்படி தொடர்ச்சியாக அந்த பக்கத்து தேசத்துலேருந்து நிறைய பேர் வராங்க. 999 தலையை அவங்க துண்டிச்சாச்சு. தன்னுடைய 6 சகோதரனை இழந்த ஒரு பக்கத்து நாட்டு இளவரசன் அந்த கேரக்டர் வர்றாரு. அவரோட ஒரு நண்பரும் சேர்ந்து வருவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கதாநாயகியுடைய தோழி செங்கமலம்னு ஒரு கேரக்டர், அவங்கள சந்திக்கிறாரு. அவங்க மேலே காதல் வயப்படுறாரு. அவங்க மூலமாக கேள்வி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறார். கேள்விப்படி ஒரு 3 தேசம் பக்கத்தில் அங்கே நடந்த சம்பவங்களுக்கு இந்த கேள்விக்குமான பதில் ஒன்று இருக்குது. 3 கேள்விக்கான பதில் கிடைக்குது. கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. கடைசியாக அந்த மந்திரவாதியுடைய தலையை துண்டிக்கிறாங்க. இறந்து போன 1000 பேரும் உயிர் பெற்று வராங்க. கடைசி அந்த உயிர் பிழைக்கக்கூடிய தன்னுடைய தாய்மாமணி அந்த கதாநாயகி கட்டிக்கிறாங்க. அப்புறமா அந்த ஹீரோ கேரக்டர் வந்து அவர் காதலிச்சார்லே செங்கமலம் அந்த பொண்ணையை கட்டிக்கிறாரு. இப்படி தான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அந்த கதாநாயகியோடைய நடிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த மந்திரவாதியை வரக்கூடியவர், அப்புறம் அந்த கதாநாயகன் எல்லாருடைய நடிப்புமே அவ்வளோ இயல்பாக இருந்தது. நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு தான் அப்போல்லாம் ட்ரெண்டிங் ஆகுது. இந்த படத்தில் ஏறக்குறைய ஒரு 20 பாட்டு இருக்கும். இதில் குறிப்பாக எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருந்தது. அதில் ஒரு கேரக்டர் வந்து கோலம் போடுவாங்க, புள்ளி வச்சேன்னா வச்சது தான் ஒரு பாட்டு படிப்பாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே ரசித்தேன் அந்த பாட்டு. இந்த மாதிரி ஒரு பழைய படம் பார்க்கும்போது டென்ட் கொட்டாயில் போய் அந்த படம் பார்த்த ஒரு உணர்வும் கிடைச்சிது. நான் நிறைய பழைய படம்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ஷூட்டிங் தேட்டரில். அப்படி இந்த படம் பார்த்ததில்ல. நண்பர் ஒருத்தர் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணார், இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு. சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவங்க, காதலிக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த பாடல் காட்சிகள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். பாவேந்தர் பாரதிதாசன் தான் இந்த படத்துடைய அந்த திரைக்கதையும் உரையாடல் எழுதுனதாக சொல்லுவாங்க. யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. பண்ணி சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.